ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூனி கருவாடு, அதாவது சென்னா குனின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த கருவாடில் செஞ்ச ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஒரு தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரச சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டு பண்ணி ரொம்பவே அல்டிமேட்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இப்போ நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? பேனில் எண்ணெய் ஊற்றுக்கப்புறமா சோம்பு போட்டு தாளிச்சிட்டு 2 வெங்காயம் அதை எண்ணெயில் வதக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி, 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு இதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 5 நிமிஷம் இதை குக் பண்ணுங்கள். தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்ததுக்கப்புறமா இதில் 2 கத்திரிக்காய் சின்னதாக கட் பண்ணி போட்டு அதையும் எண்ணெயில் வதக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதையும் சேர்த்து வதக்கிட்டு இதில் 1 கப் தண்ணி சேர்த்து இது ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சென்னா குனி கருவாடை இது கூட சேர்த்துட்டு தேவையான உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா குக் ஆகி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக மல்லி இலை, லாஸ்ட்டில் இறக்கும் போது கொஞ்சமாக கோகோனட் ஆயில் ஊற்றி இறக்கி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.